ஹாய், வாங்க கோதுமை மாவு ரவா சேர்ந்து அழகான ஒரு பிஸ்கெட் செய்யலாம். வாங்க பிஸ்கெட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குங்க. ஒரு அரை கப்பு ரவைங்க. அப்போ தான் முறுன்னு வரும். கொஞ்சம் ரவை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் நைஸாக. ரவை முழுசாக இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு உள்ள கொஞ்சம் நெய், உருக்குன நெய் போட்டுக்கலாங்க. எசன்ஸ் ஒரு சொட்டு போட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ். பிஸ்கெட்டு நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். எசன்ஸ் இல்லைன்னா கூட நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா நெய் உருகி நல்லா சூடாக வெதுன்னு ஊற்றணும். உருக்குன நெய்னால நல்லா எண்ணெய் மாதிரி இருக்குது பார்க்க. நெய் ஊற்றினாதாங்க பிஸ்கெட்டு வாசனையாக இருக்கும். எண்ணெய்லாம் போட்டால் எண்ணெய் வடை வந்துடும். அடுத்தது வெதுன்னு சுடுதண்ணி காய வச்சுக்கணுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தண்ணி. சூடு லைட்டாக ஏறினா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதில் நெய் போட்டது, ரவை, கோதுமை இது மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நெய் ஊற்றணுங்க. இது பாருங்கள், தண்ணி ஊற்றாமே அப்படியே பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா நெய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். மாவு எப்படி இருக்குது பாருங்கள் பிசைஞ்ச உடனே. அடுத்து சுடுதண்ணி காய வச்சுருக்கேங்க. வெதுன்னு தண்ணி தான், ரொம்ப கொதிக்க விட்ட தண்ணியில் அதில் சர்க்கரையில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ அந்த மாவுக்கு பிசைறதுக்கு அளவு தண்ணி வைப்போமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். சர்க்கரை கொஞ்சம் முழுகின மாதிரி இருந்தால் போதும். கரையக்கூடாது சர்க்கரை. அப்படியே அள்ளி போட்டுக்கணும். அப்போ தான் முறுப்பாக வரும் சர்க்கரை பிஸ்கெட்டில். பாருங்கள், அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சமாக அந்த சுடு தண்ணி போட்டு ஆட் பண்ணி நல்லா அப்படியே மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, அழகாக போட்டு மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கல்லாட்டம் அமுக்கி பிசைஞ்சிக்கணுங்க மாவை. ரொம்ப
ரொம்ப தலை தலைன்னு பிசையக்கூடாது சப்பாத்தி மாவு மாரி. அப்படியே நல்லா ட்ரையாக அப்படியே கொல்லாட்டம் பிசைஞ்சினா தான் பிஸ்கெட்டு நல்லா அப்படியே மொறுப்பாக வரும். இல்லைன்னா வதன்னு கிடக்கும். மாவெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறிச்சிங்க பிசைஞ்சு. இப்போ வந்து அது ஷேப்பாக நல்லா உருட்டி பிஸ்கெட்டு கட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒரே ஷேப்பாக கட் பண்ணி தான் பிஸ்கெட் போட்டால் நல்லாயிருக்கும்னுவாங்க. ஆனால் நான் டிசைனாக பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்க வேண்டியதான் பிஸ்கெட்டை. நல்லா சூப்பராக இருக்கும் மொறுன்னு சாப்பிட்றது. ஆனால் ஒரு 10-15 நாள் வச்சுனா கூட டப்பாவில் போட்டு மூடி அப்படியே மொறுப்பாக தான் இருக்கும். நாங்கள் அடிக்கடி செஞ்சு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடுவோம். ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் டீ குடிக்கும் போது எடுத்து 2 பிஸ்கெட் சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யெல்லாம் போட்டு நம்ம நல்லா செய்கிறது சூப்பராக. பாருங்க, அழகாக உருட்டியாச்சு. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக நம்ம பிஸ்கெட் எந்த சைஸில் கிணறு இருக்கும் அந்த சைஸில் அப்படியே கட் பண்ணிக்கணுங்க. இதுமாரி 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம உள்ள நடுவில் வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா ஒழுங்காக வரும். இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும் பிஸ்கெட்டு. கட் பண்ணிவிட்டு நம்ம டிசைனை நடுவில் அந்த பிஸ்கெட்டில் எப்படி டிசைன் வரணுமோ அதை நம்ம எதால் ஒன்றாலும் வச்சு அழகாக பண்ணிக்கலாம். வேறு நான் ஸ்கொயராகவே கட் பண்ணிட்டேன். பிஸ்கெட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தானே, வீட்டில் எப்படி இருந்தால் என்ன கிடக்கு சேப்பு. பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரி இருக்குது ஸ்வீட்ஸ். டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்படி டிசைன் பண்ணாலும் அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த டிசைன்லாம் போயிடுது. இதுமாதிரி தாங்க டிசைன் பண்ணிக்கணுங்க. எல்லா பிஸ்கெட்டும் அழகாக கட் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க சூப்பராக. பாதி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாதிக்குதுங்க. அது பாருங்கள், பிஸ்கெட் நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயில் பொரிச்ச பிறகு நல்லா சூப்பராக மொறுப்பாக இருக்கும். நீங்களே இதுமாரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நினச்ச நிறைய எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு. அடுத்ததுங்க, இன்னும் பாதிமாக வந்ததா அதையும் அதேமாரி உருட்டி பிஸ்கெட் கட் பண்ணி வச்சுக்கலாங்க.
பாருங்கள், எல்லா பிஸ்கெட்ஸுமே அழகாக டிசைன் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணி உருட்டி எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயரு, முக்கோணம். என் பசங்க வந்து எல்லா டிசைன்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. பிஸ்கெட்ஸ் ஒரே ஷேப்பாக இருக்கக்கூடாதுன்னு, அதனால் எல்லா ஷேப்லும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரவுண்ட்ஸில் ஸ்கொயராக இருக்குது, முக்கோணம் போல் இருக்குது. எல்லா ஷேப்பும் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுங்க. அதே மாதிரியே பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து அதிகமாக புகை கிளம்புற அளவுக்கும் சூடு ஏறக்கூடாது. அதேமாதிரி வந்து சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சூடு இருக்கணுங்க. பாருங்கள், அப்போ தான் எடுத்து போடணும் பிஸ்கெட். இல்லைன்னா டக்குன்னு போட்டோடனே தீஞ்சு போயிடும். இதுமாரி தாங்க செய்யணும் பிஸ்கெட்டு. ஷேப்பு தான் நம்ம எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கணும். டிசைன் எப்படியோ நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் கட் பண்ணிக்கலாம். செய்யறதெல்லாம் எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கும் பாருங்கள், என்னென்ன போட்டு எப்படி மாவு பிசையணும். பாருங்கள், மெதுவாக அப்படியே திருப்பி விட்டு அப்படியே கலர் மாறுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும், டார்க்காக. அப்போ தான் நல்லா மொறுப்பாக இருக்கும் பிஸ்கெட். கடையிலன்னா வந்து அவங்க விற்கிறது வந்து அவனில் வைப்பாங்க. அதுமாரி எண்ணெயில் போட்டு பொரிக்க மாட்டாங்க. அவனில் வச்சு அப்படியே அனல்லையே ஈட்டுலேயே அது வேகும். அதனால் அது கலர்லாம் நல்லா பார்க்குறது நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். பாருங்கள், நல்லா மொறுப்பான ஒரு ரெசிபி பிஸ்கெட், ஈவினிங் ஸ்நாக்ஸ். சூப்பராக பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா செம்மையாக இருக்குது. பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டும் செஞ்சாச்சுங்க. ஃபுல்லாமே இவ்வளோ தான் வந்தது. இன்னும் ஒன்று பார்க்குறதுக்கு ஷேப்பாக டிசைனாக இருக்குது. எல்லா ஷேப்லையுமே செஞ்சாச்சு. நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு பிஸ்கெட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, கடையில் வாங்கி கொடுத்தோட. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று கட் பண்ணும்போது அது டிசைன் தான், ஷேப்பு தான் கொஞ்சம் வேறு மாதிரி வந்துடுச்சு. ஒரே சேமாக கட் பண்ணலை. இப்படி இருந்தால் தானே விரும்பி சாப்பிடுவாங்க, டிசைனாக இருந்தால் ஷேப்பு அப்படின்னு நாங்கள் அப்படியே செஞ்சிட்டோம். பாருங்கள், பிஸ்கெட்டு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பிஸ்கெட்லாம்.
எல்லாம் மொறு மொறு மொறுன்னு இருக்குதுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க வீட்டில். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள் வீடியோவை. அரைக்குறையாக பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க, இதை எப்படி செஞ்சீங்க, என்னென்ன போடணும், ஏது போடணுன்ட்டு. முழுசாக பார்த்தீங்கனாலே வீடியோ எப்படி பிஸ்கெட் எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். என்னென்னலாம் அதில் ஆட் பண்ணி எப்படி செஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரியே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.